தமிழ் ராஜ்யம் அன்பு நண்பர்களுக்கு ஒரு அன்பான அன்பு வணக்கம், அன்பு வேண்டுகோள். பிளாஸ்டிக் பற்றி இந்த வீடியோ மூலம் வெளியிடுவது என்னவென்றால், பிளாஸ்டிக் நம் மனித குலத்துக்கு ஒரு எதிரான சம்பவத்தையே விளைவிக்கும், எதிர்வினை நோயையும் உண்டு பண்ணும். நமக்கு மனித குலத்துக்கு தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக் நம்ம மனித இனத்துக்கே ஒரு எதிரியானவை. அதனால் பொதுமக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பிளாஸ்டிக் நம்மளுடைய பழக்க வழக்கத்துக்கு ஆகாதவை. பிளாஸ்டிக் முற்றிலுமாக நாம் ஒழிக்கப்பட வேண்டும். பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் துன்பங்கள் என்னவென்றால், பிளாஸ்டிக்கில் ஒரு டயாலிசிஸ் என்ற ஒரு நச்சு பொருள் அதில் உள்ளது. இதற்கு முந்தைய காலங்களில் ஆட்சியாளர்கள் ஊராட்சி மன்றங்கள் மூலமாகவே அதை தெளிவுபடுத்தி, பிளாஸ்டிக் கழிவுகளை எரிக்காதீர்கள், பிளாஸ்டிக்கை குப்பை தொட்டியில் போடாதீர்கள், பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீர்கள் என்று ஆட்சியாளர்கள் முன்னால் பொதுமக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது நிலவரத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வகையில் அது ஊக்கப்படுத்தப்படவில்லை. இதனால் மூட்டு வலி, நரம்பு தளர்ச்சி மற்றும் உஷ்ணமான நோய்களை உருவாக்குவதில் பிளாஸ்டிக்கு பங்கு உண்டு. இதனால் பிளாஸ்டிக் நமக்கு தேவையில்லை என்பதை பொதுமக்கள் அனைவரும் இதை தெரிந்து கொண்டு முற்றிலுமாக பிளாஸ்டிக்கை ஒழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நமது அன்பு சகோதரர்கள் 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், உங்களுடைய பேரை குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முடிந்த வரைக்கும் கதர் ஆடைகளை அணிவிப்பதற்கு நீங்கள் முக்கிய கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிளாஸ்டிக் முன்னால், இது சுமார் ஒரு 35 ஆண்டு காலத்திற்கு முன்னால் உணவுப் பொருட்கள் பிளாஸ்டிக் பையிலே வந்தது கிடையாது. அந்த காலகட்டங்களில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அது மஞ்சத்தூளாக இருக்கட்டும், குழம்பு மிளகாய்த்தூளாக இருக்கட்டும், மல்லித்தூளாக இருக்கட்டும், காப்பித்தூளாக இருக்கட்டும், உணவுப் பொருட்கள் அனைத்துமே பட்டர் கவர், இந்த பட்டர் கவரிலேயே வந்தது. ஒரு கண்ணாடி போன்ற மென்மையான ஒரு சுகாதாரமான முறையில் உள்ள அந்த கவரிலே வந்தது. இன்று காலப்போக்கில் அது அழிந்து விட்டன. சுகாதார சீர்கேடுக்கு பொதுமக்கள் நாம் அதை முக்கியம் கொடுப்பது இல்லை. பொதுமக்கள் பிளாஸ்டிக்கை முற்றிலும் வேண்டாம் என்று அனைவரும் நாம் குரல் கொடுக்கப்பட வேண்டும். பிளாஸ்டிக்கினால் வரும் இன்னல்கள் என்னவென்றால், நாம் இன்று தமிழகத்தில் பொறுத்தவரையில் சுமார் 10 கோடி பேர், அதில் 4 கோடி பேர் கடை மற்றும் பொருட்கள் வாங்குவதற்கு கடைவெளிக்கு சென்றிருந்தாலும், அங்கே நாம் வாங்க பொருட்கள் அநேக மக்கள் தாங்கள் பொருள் வாங்குவதற்கு ஒரு மஞ்சள் ஒரு பைகள் எடுத்ததில்லை. எதாவது வேண்டு அது கவரில் போட்டு கொடுங்க என்று கேட்கின்றார்கள். குறைந்தது தமிழகம் முழுவதும் 1 கோடி கவராவது இல்லங்களுக்கு வருகின்றன. அதன் முடிவு எங்கே செல்கின்றது என்றால், பூமியை நாம் செலுத்துகிறோம். பூமி வெப்பமடைதல் அதிகப்பட்டு மக்களுக்கு மனித வளத்தை தீங்கு விளைவிக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆதலால் மக்கள் அனைவரும் பிளாஸ்டிக்கை எதிர்ப்பதில் நாம் தயாராக இருக்க வேண்டும். பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தக்கூடாது. பிளாஸ்டிக் நம்மளுடைய மனித இனத்துக்கு எதிரி. ஆகவே பொதுமக்கள் தயவு செய்து இதை புரிந்து பிளாஸ்டிக்கை நாம் அனைவரும் கண்டிப்பாக எதிர்க்க வேண்டும். அதுபோன்ற இந்த பிளாஸ்டிக் கழிவானது குளங்கள், குட்டைகளில், வடிகால் பகுதிகளில் நாம் சென்று பார்ப்போமே, ஆனால் பிளாஸ்டிக் கழிவு நிறைய உள்ளது. பிளாஸ்டிக் கழிவானது பூமிக்கு கொடுத்து பூமி வெப்பமடைதல், பூமியுடைய சீதோசனம் கெட்டுப்போகுதல், அந்த கெட்டுப்போதல் அனைத்தும் மனித குலத்துக்கே பாதிக்கும். மனித பாதிக்கின்ற நீங்கள் ஆய்வாளர்கள் என்று கேட்க தூண்டும். நாம் பல இதழ்களில் படித்த வண்ணம், பல வகைகளில் அறிந்த வண்ணம் இந்த நிகழ்ச்சி சொல்கிறோம். பொதுமக்களை ஆகிய அனைவருக்கும் பிளாஸ்டிக் நம்மளுடைய எதிரி. பிளாஸ்டிக் வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.